நீங்களா? அதுவும் இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உண்மையிலே ரொம்ப பயந்தே போயிட்டேன். பயமுறுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நானும் உங்க கூடவே வரேன். வாங்க. எல்லாம் ஓகே தான். நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? ஃபாலோ பண்ணதுக்கு என்ன ரீசன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சென்னையிலேருந்து கல்கட்டா வந்திருக்கிறது ஒரு வேலை விஷயமா. உங்கள் ஹாஸ்பிட்டல் ஓனர் மிஸ்டர் வாசு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாராமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஹியூமன் டிராஃபிக் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். விதியோட விளையாட்டை பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே எனக்கு ஆக்சிடென்ட் வேறு நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் கடந்த 2 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யறேன். நீங்க ஒன்றும் தப்பு எடுத்துக்காதீங்க. ஃபார் ஜஸ்ட் என்கொயரி தான். எங்க பாருங்க டாக்டர், மனிதாபிமானத்தோட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ப்ளீஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி, நான் அதை சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங்காக வந்திருந்தேன். அப்போது இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் மிஸ்டர் வாசு தான். திடீர்னு ஒரு நாள் அந்த வாசுவுக்கும் மிஸ்டர் மெஹராவுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்தது. மெஹரா, செய்கிற வேலைக்கு தான் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, மொத்த ரிஸ்கையும் நான் எடுக்கிறேன். ஆனால் நீ பணம் வாங்கறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுற. நான் முடிவெடுத்துட்டேன். இந்த பிஸ்னஸை இதோட முடிச்சுக்கலாம். பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணலான்ற ஆர்டரை வேற எங்கேயா போய் சொல்லு வாசு. நீ என்ன வேணா பண்ணிக்க. போலீஸுக்கு இதை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கேன், சாகிற வரைக்கும் ஜெயில் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் மட்டும் போலீஸுக்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கேன், நல்லா யோசனை பண்ணு வாசு. யோசிச்சு முடிவெடு. இன்னும் டைம் இருக்கு. என்ன பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நீ ரொம்ப ட்ரை பண்ணாத. ஒன்ன மாதிரி சில்லற பசங்கள்லாம் இப்படி தாண்டா செய்வீங்க. மேரா, உன்னோட மொத்த ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. சரியான நேரம் வரும்போது அதுவும் போலீஸ் கைக்கு போயிடும். அதனால திரும்பவும் இந்த வேலையை செய்யணும்னு கனவுலையும் நினைக்காத. இனிமே இந்த ஆபீஸ்ல நீ காலடி கூட எடுத்து வச்சிடாத. I say get out from my office. வெளியில போடா. அதுக்கப்புறமா மிஸ்டர் மெஹரா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வர்றதில்லை.
அது நடந்து கொஞ்ச நாள்லயே மிஸ்டர் வாசுவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அப்படின்னா மிஸ்டர் வாசு அப்புறம் மிஸ்டர் மெஹரா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஹியூமன் டிராஃபிக் நடத்தியிருக்காங்க. மிஸ்டர் வாசு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஆனால் மிஸ்டர் மெஹராக்கு என்னாச்சு? மிஸ்டர் வாசு இறந்து சரியா 1 வாரத்துக்கு அப்புறம் மிஸ்டர் மெஹராவும் திடீர்னு இறந்து போயிட்டாரு. ஓ, இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு மார்னிங் திரும்பவும் மீட் பண்ணலாமா? நாளைக்கு காலையிலையா? ஓகே, ஷூர். ஓகே, ஒரு நிமிஷம். கேன் யூ கிவ் மீ யுவர் கான்டாக்ட் நம்பர்? ஆஹா, ஷூர். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். பாய். மேரி, உன்னோட பர்த்டேக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன். உனக்கு அது பிடிக்கும். என்ன? நிஜமாவா? ஆமா. என்னது? சொல்லு சொல்லு. இல்ல இல்ல, இப்ப சொல்ல காட்டு மாட்டேன். காட்டு ப்ளீஸ். இல்ல, முதல்ல நீ உன்னோட கண்ணை மூடு. அப்படியா? ஓகே. சீட்டிங் பண்ண கூடாது. என்ன நீ பார்க்கலல்ல? இல்ல இல்ல. One, two, three. வாவ்! இது ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா பிடிச்சிருக்கா? இருக்கு. இது ரொம்ப Thank ரொம்ப you. அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. நீ போட்டதுக்கு அப்புறம் இது என்ன ரொம்ப அழகா இருக்கு. Thank you Wow. கிருஷி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
யார் இது? அங்க இருக்கிறது யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யாரு? Oh